எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், சும்மா இல்லாமல் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை, உழைப்பின் அவசியத்தை உணர்ந்தவர்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருப்போம். வேலையின்றி சோம்பேறியாக இருந்தால் செல்வ வளம் குறைவதுடன் அங்கே லட்சுமி கடாட்சம் குறைந்து வறுமை ஏற்படும். அதனால்தான் உழைப்பின் அவசியத்தை தெய்வங்களும் பல கோயில்களில் முன்னிறுத்தி காட்டும் வகையில் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் சிவபெருமான் எங்கெங்கே நடவு வேலை செய்தார் என்று தெரிந்து கொள்வோம். பிறப்பு இறப்பு இல்லாத சிவபெருமான் எப்பொழுதும் தியானத்தில் மூழ்கியபடியே இருப்பார். மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உலக உயிர்களையும் தோற்றுவிப்பதற்காக பிரளய காலத்தில் அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி சிவன் மட்டும் நிலையாக இருப்பதாக சைவ சமயம் கூறுகின்றது. சிவபெருமான் வழிபாட்டின் சிறப்புகளை வேதங்கள் விளக்குகின்றன. வேதங்களில் சிவபெருமான் ருத்ரன் என்று அழைக்கப்படுகின்றார். ருத்ரம் என்றால் தீமைகளை அழித்து துன்பங்களை துடைப்பவர் என்பதாகும். அத்தகைய சிவபெருமானுக்கு பசுபதி, மகேஸ்வரன், சங்கரன் என்பது போன்ற சிறப்பு பெயர்களும் உள்ளன. மேலும் சிவபெருமான் அருவம், அருவுருவம், உருவம் என 3 வடிவங்களில் உள்ளார். அத்தகைய மகத்துவம் வாய்ந்த சிவபெருமான் விவசாயத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் அன்னையுடன் சேர்ந்து விளைநிலத்தில் இறங்கி நடவு செய்யும் வேலை செய்தார். ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் அருகே உள்ள திருநாட்டியாத்தன்குடி ரத்தினபுரீஸ்வரரை தரிசிக்க வந்தார். ஆனால் கோயிலில் இறைவனையும் அன்னையையும் காணாமல் திகைத்தார். அதையடுத்து விநாயகரிடம் இறைவன் எங்கே என்று சுந்தரர் கேட்க அவர் ஈசானிய திசையை நோக்கி கை காட்டினார். சுந்தரரும் அதன் வழியே சென்று பார்த்தபோது அங்குள்ள ஒரு வயலில் சுவாமியும் அன்னையும் நடவு நட்டு கொண்டிருந்ததை கண்டார். அதை கண்ட சுந்தரர் நடவு நட்டது போதும், கோயிலுக்கு வாருங்கள் என்று அழைத்ததும் சுவாமியும் அன்னையும் அங்கிருந்து கோயிலுக்கு வந்ததாக ஐதீகம். திருநாட்டியாத்தன்குடியில் நடவு வேலை செய்தது போன்றே கோவை அருகே உள்ள பேரூரிலும் பட்டீஸ்வரர் பெருமானும் பச்சை நாயகியும் வயல்வெளிக்கு சென்று நாற்று நட்டு விவசாயம் செய்ததாக ஐதீகம். காசு கேட்பதற்காக வரும் சுந்தரனிடம் சிறிது நேரம் விளையாட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் இங்கே நாற்று நடச் சென்றதாக கூறுவதுண்டு. சிவபெருமான் இருக்கும் இடத்தை நந்தி மூலமாக அறிந்து கொண்டு சுந்தரர் சிவபெருமானிடம் கோயில் வேலைக்காக பொருட்கள் கேட்டு பாடல்கள் பாடினார். அதை கேட்ட சிவபெருமான் சுந்தரனுக்கு ஏராளமான பொருள் கொடுத்து அனுப்பும்படி சேரமானுக்கு ஓலை கொடுத்ததாக தல புராணம் கூறுகின்றது. சிவபெருமானை வணங்கினால் வாழ்விற்கு தேவையான பொருள் கிடைப்பதுடன் இறுதியில் முக்தியும் கிடைக்கும் என்பதை அடுத்து சிவனருள் பெற்றிட வீட்டில் கருங்காலி லிங்கம், கருங்காலி நந்தி போன்றவற்றை வணங்கி வருவது சிறப்பாகும்.